என்னோட பிள்ளைய பாத்தீங்களா? என் பிள்ளைய பாத்தீங்களா? பையனை காணலையே. இன்னைக்கு காலமே நீ விபிஎஸ்க்கு போகணும். கல்லுக்கூட்டம் சர்ச்சில் விபிஎஸ் நடக்குது. என் பிள்ளை எங்க விபிஎஸ்க்கு சொல்லி விடணும். பிள்ளை பையன் எங்க போனேன்? டேய் சோமு, டேய் சோமு, எங்கடா போன? இந்த பையனை காணல. காலமே இந்த ராமு பையன் விழிச்சிட்டு போனேன். எங்க போட்டிட்டு போனான்னு. மக்களே வா, ஓடி ஓடி மக்களே. மக்களே மக்களே உன்ன வயசு பத்தினாச்சு? அம்மா கூப்பிட்டீங்களா? உன்ன வயசு பத்தினாச்சு? நீங்க இல்ல 8 சொன்னீங்க. 8 அதுக்கு கூட ஒரு 10 கூட ஆச்சு. 10 18 ஆச்சு. இது இப்படி எல்லாம் கேரு சரிதா? சரியா? இல்லம்மா நீங்க இடுப்பெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் கீழே இறங்குவியா? இறங்கணுமா? இறங்கு. அம்மா கூப்பிட்டீங்களா? மக்களே நான் உன்னை கூப்பிட்டது என்னன்னா, நம்ம பக்கத்துல கல்லுக்கூட்டம் சர்ச் இருக்குல்ல, நம்ம கல்லுக்கூட்டம் டிஸ்ட்ரிக்ட் சர்ச் இருக்கா? ஆமா இருக்கு. ரைட் இப்படி குளச்சல்ல இருந்து ரைட் போய் லெஃப்ட் போய் போட்டன் அடிச்சு அப்படியே போகணும். ஓகேயா? அந்த வழியா போகும்போ நம்ம கல்லுக்கூட்டம் சர்ச் இருக்கு. அதுல இப்ப என்ன நடக்குன்னா விபிஎஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா விபிஎஸ்னா என்னது? அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீ போகணும். சரியா? போய் வசனங்கள் படிக்கணும். நான் போக மாட்டேன். டேய் மக்கள் இங்க வா. நீ அடிபடுவேன்னா ஒழுங்கா சொல்றது கேட்டு விபிஎஸ்க்கு போகணும். விபிஎஸ்ல உனக்கு வசனம் சொல்லி தருவாங்க, ஆக்ஷன் சொல்லி தருவாங்க. பண்டம் தருவாங்களா? பண்டம் தருவாங்க. ஆமா அது தருவாங்க. அப்புறம் ஸ்கிட் சொல்லி தருவாங்க. அம்மா வரீங்களா? அம்மாவுக்கு டைம் இல்லடா. அம்மாவுக்கு சீரியல் எல்லாம் பார்க்கணும்டா. அது டைம் இல்ல. சரியா? நீ அதனால போயிட்டு வா. நீ போய் இருக்கேன் அம்மா வீட்ல. இல்லடா உனக்கு அங்க மேஜிக் வர சொல்லி தருவாங்க. மேஜிக்கா? ஆமா எல்லாம் சொல்லி தருவாங்க. நீ அதனால போயிட்டு வா. சரியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும் இல்ல? சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கலாம்? நீ நில்லு மக்களு. அம்மா எங்க அடுக்கலைய போறீங்க? இதா மக்களு இதா. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. பேக்ல போட்டு தாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிடணும். என்ன அடி வைக்கிறது? கொடுத்து சாப்பிடணும். கொடுத்து சாப்பிடணும். அடி வைக்காம ஒழுங்கா போயிட்டு வா. சாச்சா போ. ரூட் அப்படி அம்மா நேரே போ. சீக்கிரமா அம்மாக்கு சீரியலுக்கு டைம் ஆச்சு. போ. நேரே போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட்டா? எப்படியாவது போ. கேட்டா மதி கல்லுக்கூட சர்ச்சுன்னு கேட்டா மதி. போடா. இங்கோட்டா? அங்கோட்ட தான். டைம் ஆச்சு. வாட்டர்மெலன் பைனாப்பிள். ஓ பசிக்குது. பிஸ்கட்டி சாப்பிடும். பிஸ்கெட் சாப்பிடுறேன். இதாரு ஒரு பாட்டி இருக்காங்க. அம்மா சொன்னாங்க இல்ல கொடுத்து சாப்பிடு. பாட்டி பிஸ்கட் வேணுமா? வேண்டாம் மக்களே, நீ சாப்பிடு. இல்ல பாட்டி பிஸ்கட் ஒன்னுங்கிடும் சாப்பிடுங்க. அம்மா சொன்னாங்க இல்ல கொடுத்து சாப்பிடணும்னு. வேணுமா? சின்ன பிள்ளையா இருக்கிற நீ சாப்பிடு. அப்படி இல்ல பாட்டி, நம்ம எல்லாம் கொடுத்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா. நீ ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் கொடுத்து நீ சாப்பிடு. எனக்கு அப்படியா? அம்மா எல்லாம் கொடுத்து சாப்பிடணும் சொன்னாங்க. யார் பார்த்துட்டாலும் கொடுத்து சாப்பிடணுமா? அப்போ ஒரு பிஸ்கட் மட்டும் தான். என்ன பிஸ்கட் இது? தெரியாது பாட்டி எனக்கு. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்ப நான் போறேன். பாய் பாய்.
அப்படியே போவோம். என்ன பிள்ளை வரைக்கும் டைம் ஆச்சு, கொஞ்ச நேரம் நியூஸ் படிப்போம். கல்லுக்கூட்டம் திருச்சபையில் விபிஎஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மா அம்மா மக்களே, அம்மா இல்லையா? அம்மா அம்மா உன்னோட எத்தனை தடவை சொல்லணும்? முடிஞ்ச அம்மா. பொண்ணே, ஐயோ 18 வயசு ஆயிடுச்சு, இறங்கடா கீழே. அம்மா இனி இனி நீ இதுல கேரி பாரு, உனக்கு தாரை. நான் பிபிஎஸ் போற வழியில போற வழியில ஏசப்பாய பார்த்தேன். ஏசப்பாய பாத்தியா? விபிஎஸ்ல ஸ்கிட் போட்டாங்களா? ஸ்கிட்ல பாத்தியா? இல்ல அல்லாம நான் போற வழி ஏசப்பாய பார்த்தேன். அது இந்த ஸ்டேச்சுல இருந்தது பாத்தியா? இல்லம்மா, நான் சொன்ன மஞ்சிடா உன்னோட நான் வேற யாருக்கு வீட்லயும் போறேன்னு சொல்லி இருக்கேன். யாரு வீட்ல போனியா? டிவில பாத்தியா? ஏசப்பாய பார்த்தேன். ஏசப்பாய பாத்தி என்ன சொல்றான் இவன்? நான் ஏசப்பாய பார்த்தேன். அம்மா நான் போற வழியில ஒரு பாட்டி இருந்தாங்களா, அவங்க நான் ஒரு பிஸ்கட் கொடுத்தேன். அம்மா எல்லாம் சொன்னீங்க பசிச்சுதான் பிஸ்கட்னு. அடுத்து அப்படி போற வழியில ஏதோ ஒரு டிரைவர் நினைக்கம்மா என்ன வழி எப்படி எல்லாம் ஹார்ன் வச்சுட்டு பாம்னு அடிச்சுட்டு வந்துட்டான். அது ஏன் அப்படி அடிச்சான் தெரியல. சரி, ஓகே. அதுக்கு ஸ்கூல்ல என்ன பெஸ்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்துச்சா டக்குன்னு என்ன யாரோ கையை பிடிச்சு இங்க இழுத்தாங்க. அம்மா அப்படியா? அப்படி அந்த ஆள் அப்படியே போனாரு. அப்படியே அப்ப அந்த ஏசப்பாய பார்த்தாமா. ஏசப்பாய பாத்தியா? ஓ, இவன் சொல்ற நம்புற மாதிரியா இருக்கு. ஆமா ஆமா. சரி, நீ வா நமக்கு சாப்பிடுவோம். வா, இல்ல, உனக்கு முட்டை எல்லாம் பொரிச்சு வச்சு நல்ல சோறுல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வா சாப்பிடு. அண்ணா ஒரு இப்போ போறாங்கல்ல அந்த பாட்டி, அந்த பாட்டிக்கு நான் பிஸ்கட் கொடுத்தேன். இந்த பாட்டி உனக்கு தெரியுமா? நான் போற வழி இந்த பாட்டி. நீ ஒரு மினிட் நில்லு. பாட்டி வயசான பாட்டி, இங்க வாங்க பாட்டி, இங்க வாங்க. மெதுவா பார்த்து எனக்கு கம்பு ஒடியும், இப்போ ஒடியும். நல்ல ஸ்ட்ராங் கம்பெல்லாம் வச்சிருக்கணும். ஓகேவா? ஸ்ட்ராங்கான கம்பு தான் வச்சிருந்தேன், யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க இங்க வாங்க, இதுல வாங்க. அது இருக்கவா? இதுல உட்காருங்க. வயசு ஆயிடுச்சு இல்லையா? இதுல உட்காருங்க. பார்த்து மெதுவா. பாட்டி, உங்களுக்கு இந்த பையனை தெரியுமா? என்னோட பையன் இந்த தெரியுமா? இத மாதிரி ஒரு பையன் நான் அன்னைக்கு பார்த்தேன். ஆனா இந்த பையன் ரொம்ப கருப்பா இருக்கிறான். அதான் அவன் தான் நினைக்கிறேன். ஐயா, என் பையன் அப்படி சொல்லாதீங்க. நல்ல பையன் என் பையன். அவங்க அப்பா மாதிரி நினைக்கிறேன். நீங்க வெள்ளையா இருக்கீங்க பாத்தீங்களா? தேங்க்ஸ். அப்பா அம்மாக்கு போல டிஃபரெண்ட். இங்க அம்மா இல்ல. ஆமா, அப்பான்னு சொல்லியாரு ஒண்ணு. டேய், அம்மா தான் வெள்ளையா இருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா? பாட்டி உண்மைதான் சொல்றாங்க. நல்ல பாட்டி நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இவனை முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நான் அந்த பார்க்ல இருந்துட்டு இருந்தேனா? பார்க்ல உங்க பிள்ளை இந்த பிள்ளை பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏதோ பிஸ்கட் கருப்பா வாங்கி பறிச்சு சாப்பிட்டீங்களா? அவன் தான் கொண்டு தந்துட்டு போனான். அவன் கொண்டு தந்தானா? ஏன் பிள்ளையா? அம்மா இல்ல சொன்னீங்க எல்லாத்தையும் குடிச்சு சாப்பிடணும்னு. அப்ப பாட்டி மக்கள் வா, செல்ல மக்கள் இங்க வா. நல்ல மக்கள் போட்டு அதுல ஒதுங்கி நில்லு. நான் டிவி வாக்கேன். டிவி பாருன்னா உங்க பிள்ளை உங்களுக்கு தந்தானா? பிஸ்கட் தந்தானா? ஆமா, நல்ல டேஸ்டா இருந்தது. உங்க பிள்ளைய நீங்க அழகா வளர்த்திருக்கிறீங்க. நல்ல சிந்தை, நல்ல கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல சிந்தை இருக்குது உங்க பிள்ளைக்கு. உங்களை மாதிரியே நல்லா வளர்த்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து நீங்க இதெல்லாம் படிச்சீங்க? நான் என் பிள்ளைய பிபிஎஸ்க்கு சொல்லி விட்டேன். அங்க இருந்து ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. நல்ல பிள்ளை, நல்ல குணத்தோட நல்ல சிந்தையோட தந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய செய்ய சொல்லுங்க. பாருங்க, வயசான காலங்களில் எங்களை எல்லாம் இப்படி தள்ளி விட்டுட்டு அனாதையாக நாங்கள் தெரிய வேண்டியற உங்கள் மாதிரி 4 பிள்ளைங்க இருந்தால் எங்களுக்கு பசியெல்லாம் ஆறும், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சரி ஐயா. சரி, நான் போட்டுமா? இனி நான் சரி, எனக்கு போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். அம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். தூங்க போ. சரி, நீங்களும் நல்ல சிந்தை உடையவர்களாக இருக்கணும். இருப்பீங்களா? உங்கள் கூட வாழ்கிறவங்க பாட்டி தாத்தா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவையானவைகளை செய்து கொடுக்க வேண்டும். அதே போல் நீங்கள் பார்க்குற இடங்களில் நிறைய பேர் சாப்பிடாம எல்லாம் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய மக்கள் சாப்பிடாம எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உணவுகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கொடுப்பதற்காக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கதை கூட நமக்கு அதை தான், நாடகம் கூட அதை தான் நமக்கு சொல்லித்தருது. சரி.